இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தில் பார்க்கிறதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல நின்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் சுத்திகரிக்கிறதற்காக நம்மளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் பாவத்துக்குள்ளாக சென்று ஒருவனும் கூட நல்லவன் இல்லை என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு செகண்ட் சான்ஸ், அதிகமாக சான்சஸ் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இந்த தினத்துல 2 காரியங்களை நம்ம பைபிள்ல இருந்து வாசிச்சு ஆராதனைக்குள்ளாக செல்ல போகிறோம். முதலாவது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். இதில் நாகமானை குறித்து நம்ம பார்க்கிறோம். நாகமான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவனாக இருக்கிறார். அந்த நாகமானுக்கு என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடம்புல ஒரு குஷ்டரோகம் வருது. அந்த குஷ்டரோகம் கொடுமையானது. நமக்கெல்லாம் திடீர்னு கொசு கடிச்சாலே என்ன அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி போல இருக்கும். ஆனால் அந்த குஷ்டரோகம் பாருங்க, அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. அது அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்கணும். அதுலேருந்து ரத்தங்க அவ்வளோ ரத்தம் வரும். அவ்வளோ பெரிய கொடிய வியாதி. அந்த ஒரு படை தலைவனாக இருக்கிற அவனுக்கு கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய வியாதியை கொடுத்திருக்கிறார், அந்த குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் சரியாகணும் அப்படின்னு நாகமான் என்ன பண்ணுறாரு? நிறையா பிரயாசம் எடுத்திருப்பார் அவருடைய தேசத்தில். ஆனால் அது சரியாகலை. அப்பொழுது அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, எங்களோட இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவர் இதை சரி பண்ணுவாரு. அப்ப நாகமான் என்ன பண்றாரு? தேசத்தை விட்டு தேசம் கடந்து வந்து புறப்பட்டு எலிசாவினுடைய வாசல்ல வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. எதற்காக? தன்னுடைய சரீரம் சுத்திகரிக்கப்படணும். அவருக்கு வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, அந்த குஷ்டரோகம் சரியாகணும். அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு தான் எலியாவை தேடி அவர் வந்திருக்கிறாரு. 10வது வசனத்துல பாருங்க, எலியா என்ன பண்றாருன்னு. எலிசா ஆள் அனுப்பி யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். எலிசா சொல்லுகிற காரியம் பாருங்க, அவர் டைரக்டா போய் அவரை பார்க்கல, நாகமான போய் ரிசீவ் பண்ணல. ஆனா தன்னுடைய ஆளை அனுப்பி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். அந்த நாகமான் வந்து ஒரே காரியம், அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சுத்தமாகணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். அதை தான் இங்க எலிசாவும் சொல்றாரு, நீ இந்த யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்திருச்சனா நீ என்ன பண்ணிருவ? சுஸ்தமாயிருவ. இந்த குணம், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த குஷ்டரோகம் மாறி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 11வது வசனத்துல பாருங்க, அந்த நாகமானுக்கு கடும் கோபம் வருகிறது. உக்கிரகம், கோபத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அவருக்கு கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு பெரிய படைத்தலைவன், என்ன போய் இப்படி நின்று ரிசீவ் பண்றீங்களே, நீங்க எலிசா நீங்க வந்து எனக்கு வந்து இந்த குஷ்டரோகத்தை ஏசப்பா கிட்ட வேண்டுதல் செஞ்சு அதை சரியாக்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேனே அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு தேவையா இருக்கிற அந்த சுத்திகரிப்பு அவருக்கு இருக்குது, கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனா அந்த குணம், அந்த கடும் கோபம், அந்த ஜென்ம சுவாபம் அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியல. பாருங்களேன், அவர்னால அந்த சுத்திகரிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியல. இதே போல நம்ம அனைவரும் நிறைய இடங்கள்ல கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய குணங்கள், ஜென்ம சுபாவங்கள்லாம் நம்மளால மாற்றிக்கொள்ள முடியல. அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக என்ன பண்றாரு? நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அதை சரி பண்றதற்கு. ஆனா நம்ம பாருங்க, அதே இடத்துல மாட்டிக்கொண்டு, அந்த கோபத்துல மாட்டிக்கொண்டு, சில வார்த்தைகளை பேசி அதிலே மாட்டிக்கொண்டு அந்த சுத்திகரிப்பை நம்மளே தடுத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 13வது வசனத்துல, அவர் ஊழியக்காரரை அனுப்பி ஸ்தானம் பண்ணு சுத்தமாவீர். அகைன் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. யாருக்கு? நாகமானுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. இதுதானே உன்னை பண்ண சொல்றாங்க, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாட்டி என்ன பண்றாங்க? நாகமான் யோர்தானுக்கு போய் 7 முறை அவர்
எழுந்து வரும் பொழுது அவருடைய குஷ்டரோகம் நீங்கினது. அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை. 15வது வசனத்துல சொல்றாரு, இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்திருப்பாங்க, தேவன் நமக்கு எத்தனை பேர்கிட்ட இருந்து வசனத்தை அனுப்பி நம்மளை சுத்திகரிக்கிறதற்காக அனுதினமும் இந்த ஆன்லைன் மீட்டிங்ல வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களே. ஆனா நம்மளுடைய இருதயம், அந்த கடினமான இருதயம் என்ன பண்ணுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மனால, நம்மளுடைய ஜென்ம சுபாவங்களினால நம்மளால சுத்திகரிக்கப்பட முடியல. இன்றைக்கு நம்ம இதை பத்தி செபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அந்த சுத்திகரிப்பு நாட்கள்ல அப்பா நாகமான் பண்ண அந்த தப்ப நாங்க பண்ணிடக்கூடாது ராஜா. அந்த சுத்திகரிப்புக்கு ஏதுவான காரியம் இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது தகப்பனே. எங்களுடைய இருதயத்துல அப்பா, எங்களுடைய குணத்துல எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைத்து 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 இன்னும் மறைத்து கொண்டே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு கிடைக்க மாட்டேங்குதே. எங்களுக்கு அடுத்த மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்களால எடுக்க முடியலையே. இந்த சுத்திகரிப்பு அப்பா இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, இது டிலே ஆகாம இந்த வாரத்துல ஒவ்வொரு நாள் நாங்க ஜெபிக்கும் பொழுதும் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுங்கப்பா. அப்பா, நாங்க பேசுற பேச்சுல ஒரு சுத்திகரிப்பு இருப்பதாக அப்பா. மேட்டிமையான கண்கள் எங்களிடத்துல இருக்கக்கூடாது. அந்த நாகமானுக்கு இருந்த பெரிய பெருமை, தான் ஒரு படைத்தலைவன் என்கிற பெருமை எங்களிடத்துல அப்பா, நான் அழகாக இருக்கிறேன் அப்பா, என்னிடத்துல பணம் இருக்குது, எனக்கு ஆள்பலம் இருக்குது அப்படிங்கிற பெருமை எங்களிடத்தில் இருந்தால் இன்றைக்கு அதை எடுத்து போடுங்கப்பா. எடுத்து போட்டு எங்களை சுத்திகரிப்பீராக அப்பா. இந்த காரியங்களை, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நம்பி 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 நாங்க சுத்திகரிப்பை விட்டு அப்பா மடிந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பை நீங்க கட்டளையிடுவீராக அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு புது பலனை நீங்க கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, அந்த நாகமான போல டிலே பண்ணிராம அப்பா, ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் அப்பா எங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அனுதினமும் அந்த சுத்திகரிப்பை நாங்க உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதற்கு எங்களுக்கு பெரிய கிருபைகளை தாருங்கப்பா. அப்பா, பெருமை உள்ளவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர் என்று வசனத்துல நாங்க வாசிக்கிறோமே. எங்களிடத்துல ஒரு தாழ்மையை நீங்க கொடுங்கப்பா. எல்லா இடத்துலயும் ஒரு ஹம்பிள்னஸ் எங்களிடத்துல காணப்படட்டும் அப்பா. இயேசு எப்படி தாழ்மையா இருந்தாரோ அதே போல ஒரு தாழ்மையான உணர்வு, தாழ்மையான குணத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா. அனுதினமும் நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்பா நாங்க அடுத்தடுத்த சுத்திகரிக்கப்பட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க போறதற்கு எங்களுக்கு கிருபையால நீங்க நிரப்புங்க அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பார்க்க போகிறோம், இருதயத்தை சுத்திகரிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி அனுதினமும் நம்ம எப்படி நம்மளை வந்து கழுவி கொள்கிறோம். நம்ம அனுதினமும் வந்து நம்ம வந்து ஷவர் எடுக்கிறோம், நம்ம ப்ரஷ்ஷை வந்து நம்ம டீத்தை வந்து ப்ரஷ் பண்ணுறோம். இப்படி நம்மளை சுத்திகரித்து கொண்டே நம்ம இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உலகத்துக்கு ஏதுவான காரியத்தில் நம்ம இவ்வளோ சுத்திகரிப்பு பண்ணிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் நம்மளோட ஆவி, நம்மளோட ஆத்துமா, நம்மளோட இருதயத்தை கடைசியாக என்னைக்கு நம்ம சுத்திகரிச்சிருப்போம் சொல்லுங்களேன். கடைசியாக கர்த்தர் இடத்துல இந்த வாரத்தை விடுங்க. போன மாதத்தில் என்னைக்காவது அப்பா என்னுடைய இருதயத்தை நீங்கள் சுத்திகரிங்க, என்னுடைய குடும்பத்தினருடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? இன்றைக்கு நம்ம அதை கேட்க போறோம். இருதயத்திலிருந்து கர்த்தர் ஜீவ ஊற்றை பிறப்பிக்கிறார். அந்த ஜீவ ஊற்று எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தாதான் அதுல இருந்து வருகிற காரியங்கள் எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும். இன்றைக்கு சில வசனங்களை வாசித்து நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 2வது வசனம். இதுல வேத பாதகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறாங்க, முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறீர்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறீர்களே அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயர் வந்து என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. இவங்க கை கழுவாம சாப்பிட்றாங்களே, தீட்டுப்படுத்தி விட்டுறார்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் இந்த பரிசேயரை போல அநேக நேரத்துல பிஹேவ் பண்ணுவோம்
பண்ணுவோம். எப்படின்னா சண்டேனா சர்ச்சுக்கு போயிடணும், அந்த 2 hours நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். மற்ற நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய தனித்திருக்கிற அனுபவம், கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், ஆவியானவரோடு நடக்கிற அந்த அனுபவம், வாக்கிங் இன் த ஸ்பிரிட், அதெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக இதுதான் நான் செய்யணும், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஏதுவா ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்பாங்க. அதே போல் இந்த பரிசேயர் பாருங்க, முன்னோர்களின் பாரம்பரியம் இது கிடையாதே, கை கழுவாம எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் 8வது வசனத்துல, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் இருக்கிறது. நம்ம அநேக நேரத்துல இப்படிதான் இருக்கிறோம். நம்மள உதட்டில் கர்த்தரை ஏசப்பா ஐ லவ் யூ, ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சர்ச்சில் போய் கரகோஷம் எழுப்புறது வேற. ஆனா தனிமையில நம்மளுடைய இருதயம் யாருடன் இருக்கிறது, நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள், அந்த ஓட்டங்கள் எதை பத்தி குறிச்சு இருக்கிறது? உலகத்தை குறிச்சு இருக்கிறதா, பணத்தை குறிச்சு இருக்கிறதா, வேலையை குறிச்சு இருக்கிறதா, குடும்பத்தை குறிச்சு இருக்கிறதா? அப்போ நம்மளும் எப்படிதான், பரிசேயர் கூட்டம் தான். அந்த பரிசேயர் கூட்டம் என்ன பண்ணும், உதட்டுனால கனம் பண்ணும், ஆனா இருதயமும் தூரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 11வது வசனத்துல, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்ம வாயில போடுறது பெரிய தீட்டு கிடையாது. அந்த பரிசேயர் கேட்டாங்க, கை கழுவாம சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு ஏசப்பா பதில் சொல்றாரு, வாயில சாப்பிட்றது தீட்டு கிடையாது, வாயிலிருந்து வருகிறது. வாயிலிருந்து என்ன வரும், நம்மளுடைய வார்த்தைகள். வாயிலிருந்து என்ன பண்ணுவோம், கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், யாரையாவது திட்டும் பொழுது யூஸ் பண்றது, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க, புறப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்த கூடும். அப்ப இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல கேட்க போறோம், அப்பா என்னுடைய வாய்க்கு ஒரு பூட்டை, வாய்க்கு ஒரு கடிவாளத்தை நீங்க போடுங்க. வாயிலிருந்து வருகிறது நம்மளை தீட்டுப்படுத்த முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு வார்த்தை கோபமா சொன்னா போதும், அதை ஏத்துக்க முடியாது. 18வது வசனத்துல பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம். உங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு இருந்தால், உங்களுடைய இருதயம் கசப்பாக இருந்தால், உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்காமலே நீங்க ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருந்தீங்கன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது அடுத்தடுத்த நாள் கூடும், கோபங்கள் கூடும், பிரச்சனைகள் கூடும். அப்ப அந்த இருதயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எங்கிருந்து அது வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அநேக நேரத்துல இந்த கோவத்துல பேசுற வார்த்தையெல்லாம் கோவம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காரும் பொழுது சொல்லுவாங்க, நான் சும்மா சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன், எனக்கே தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். உங்க இருதயத்துல இல்லை அப்படின்னா உங்க வாய் பேசாது. உங்களுடைய இருதயத்துல அது இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அது வாய் வழியா வெளியே வரும். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை சுத்தமாக நம்ம வைக்கணும், இருதயத்தை அனுதினமும் நம்ம கழுவணும். இருதயத்தின் வாஞ்சை, இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த இருதயம் எப்படி இருக்குதுன்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார். பைபிள்ல சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ எவ்வளோ மைன்யூட்டா காட் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாருங்களேன். உங்களோட உட்காருதல், நீங்க இன்னைக்கு எத்தனை வாட்டி உட்கார்ந்தீங்க, எத்தனை வாட்டி எந்திரிச்சிங்க அப்படின்றத கர்த்தருக்கு தெரியுமா? அப்போ அவர் நம்ம மேல எவ்வளோ பிரியமா இருக்கிறாரு பாருங்களேன். நான் எத்தனை வாட்டி உட்கார்ந்தேன் அப்படின்னு என்னுடைய தேவனுக்கு தெரியும். அப்படின்னா நம்மளோட இருதயம் கர்த்தரை இன்னைக்கு எத்தனை வாட்டி யோசிச்சு பார்த்துச்சு, தேவனுடைய மகிமை எத்தனை வாட்டி இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்க, எத்தனை வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தை கடிவாளம் போடணும். இருதயத்துல வர்ற இச்சைகள், இருதயத்துல வர்ற பாவங்களை அந்த வசனத்தை சொல்லி உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை முறியடித்து விட வேண்டும். நீதிமொழிகள் 14:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு கோபம் வருது
வருதுன்னு, நமக்கு ஒரு 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 யாரையாவது பத்தி தப்பான எண்ணங்கள் வருது அப்படின்னா நமக்கு தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். வசனங்களை தெரிஞ்ச நான் என்ன பண்ணணும், வாய் அடக்கி வைக்கணும், பேசக்கூடாது அந்த இடத்துல. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தையை சொல்லிடணும், ஏதாவது நான் அந்த இடத்துல பேசிடணும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுறோம். அந்த வாயிலிருந்து புறப்படுகிறது உங்களை தீட்டுப்படுத்த கூடும். குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களை தீட்டுப்படுத்த கூடும். இன்றைக்கு அதை நாம் சுத்திகரித்து அந்த வாயை, அந்த இருதயத்தை சுத்திகரித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அந்த ஜெப வேலையில அப்பா இருதயத்தின் சுத்திகரிப்ப நீங்க எங்களுக்கு கட்டளை இடுவீராக தகப்பனே. எங்களுடைய இருதயம் அப்பா பாவங்கள் நிறைந்த அப்பா, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைந்த, தேவையில்லாத ஓட்டங்கள் நிறைந்த இருதயமா இருக்குது ராஜா. அந்த இருதயத்தை அப்பா நீர் சுத்திகரிக்க அப்பா, அந்த இருதயத்தை அப்பா புதுப்பிக்க இன்றைக்கு நீர் வசனத்தை அனுப்புங்கப்பா. எங்களுடைய வசனம் அப்பா, உம்முடைய வசனத்தினால நான் குணமாகணும் அப்பா. என்னுடைய இருதயம் அழுக்கா இருந்துச்சுன்னா அப்பா, அதுல இருந்து ஒரு ஜீவ ஊற்று பிறப்பதற்கு வழியே இல்லையே. என்னுடைய குடும்பத்துல அப்பா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தால், பார்வோனோட இருதயத்தை போல கடினப்பட்டிருந்தால் அப்பா, உமக்கு லேசான காரியம். அந்த இருதயத்தை நீர் இன்றைக்கு சுத்திகரிப்பீராக அப்பா. அந்த பரிசேயர் கூட்டத்தை போல, அந்த பரிசேயர் கூட்டத்தை போல நாங்க நடிக்க கூடாதப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு நடிக்க கூடாது ராஜா. எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தனையும் அப்பா, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நோக்கி இருக்கணும் அப்பா. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கணும். எங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கணும் தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட கிருபைய எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீங்க கட்டளை இடுங்கப்பா. தெய்வீக பாதுகாப்பை கொடுங்கப்பா. அந்த இருதயத்துல இருந்து வருகிற அழுக்கான எண்ணங்களை கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால அப்பா நீர் கழுவி அருளும் அப்பா. விலைக்கிரயம் கொடுத்த ரத்தம் அப்பா. அப்பா, அந்த ரத்தத்தை எங்களை வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மேலும் நாங்க தெளித்து தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இருதயத்துல வருகிற பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களை அப்பா வருகிறதற்கு முன்னாடியே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள்னால அந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, பாவங்கள்னால மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, வர முடியல, என்னால சுத்திகரிக்கப்பட்டாலும் அந்த மனம் திரும்புதல் எனக்கு இருந்தாலும் அதோட கனிகளை என்னால கொடுக்க முடியலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு முழுமையான சுத்திகரிப்பை இன்றைக்கு நீங்க கட்டளை இடுங்க அப்பா. பரிபூர்ண அந்த சுத்திகரிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுங்கப்பா. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அந்த பிள்ளைங்க கொடுக்கிறதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அப்பா, இன்றைக்குள்ள எல்லா காரியத்தையும் உங்களிடத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அடுத்து வருகிற ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம ஷெரில் ஜோமனது போல நம்மை சுத்திகரித்து இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சில காரியங்களுக்காக நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 139 அதிகாரம், சங்கீதம் 139 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 139 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆமென். இந்த வசனத்தை நாங்கள் ஜூமில் இன்னைக்கு மதியானம் இதை தான் நாங்கள் தியானித்தோம். இதை நான் திரும்பவும் தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஷெரில் இப்போ ஜெபம் நடத்தும் போது கூட இந்த வசனத்தை சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாம் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும். அடுத்த 3ஆம் வசனத்தை பார்க்கும்
பார்க்கும் பொழுது, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் நோக்கமா இருக்கிறார். அவர் கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உட்காருதல் ஒரு சாதாரணமான ஒரு காரியம், நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை முறை உட்கார்ந்து எழும்பி இருப்பீங்க, நமக்கே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியுமா நம்ம எங்க உட்கார்றோம், எப்படி உட்காருகிறோம், யாருடன் உட்காருகிறோம், உட்கார்ந்து என்ன செய்கிறோம், எழுந்து போய் என்ன செய்கிறோம், உட்காரும் பொழுது யாருடன் பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம், எந்த நோக்கத்தோடு நம்ம உட்காருகிறோம். நம் இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு நாட்கள்ல நம்முடைய உட்காருதலை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல அந்த வசனங்கள் சொல்லுகிறது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் காலேஜில் படிக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து மூவிஸ்க்கு போவாங்க, படத்துக்கு போவாங்க, சினிமா பார்க்குறதற்கு. அப்போது நான் போக மாட்டேன். நான் ஒரு முறை 2 முறை கூப்பிட்டு பார்த்து நம்ம போகிறதில்ல, ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி தானே, நம்ம சினிமா பார்க்கக்கூடாது, தியேட்டருக்கு போகக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லி வளர்த்ததுனால இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னேன்னு என்னையும் கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி மூவிஸ்க்கெலாம் போகும்போது. ஆனால் ஒரு முறை ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு என்னை கூப்பிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து போகிறோம், நீயும் வா, சினிமா தானே பார்க்க மாட்டேன், காமெடி ஷோ தானே, நீ வா அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் ஆமாம் சினிமா தானே நம்ம பார்க்கக்கூடாது, இதுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்டேன். அப்போது அப்பா வந்து இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கோவம், ஏன் போகக்கூடாது, நம்ம சினிமா தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நான் தியேட்டருக்கு போகல, ஆனால் இது ஒரு ஒரு ஜாலியாக ஒரு காமெடி ஷோ தானே, இதுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, உனக்கு சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியலையா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, நம்ம சிறு வயது தொடங்கி இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாய் தெரிந்தாலும் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறோமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது, அதனால நீ அந்த காமெடி ஷோக்கு போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பாருங்க, தினசரி வாழ்க்கையில ஜோக்கு தான் பார்க்குறேன், நான் ஒன்றும் பெரிய பாவம்லாம் பண்ணலையே, சும்மா டைம் பாஸ்க்கு நான் ஜோக் பார்க்குறேன், காமெடி ரீல்ஸ் பார்க்குறேன், இந்த ஒரு ஷோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரியாசக்காரர் பகடி செய்கிறவர்களோடு நீங்கள் உட்காராதீங்க. இன்றைக்கு நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுனால் வேதம் சொல்லுகிறது நாம் நற்குணசாலிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய உட்காருதலை குறித்து சற்று நம்ம கவனமாய் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். ஆமென். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், அவர் என்ன செய்கிறார், எனக்கு பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி அவர் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துல அவர் வாசல்ல வந்து உட்காருகிற இந்த காரியம், இது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இதை அறிந்து இருக்கிறோம். இந்த வசனங்கள்ல
பார்க்கும் பொழுது அந்த சப்பானி ஒரு பிச்சை கேட்பதற்கு கடை வீதியில் போயிருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு செல்வந்தருடைய வீட்டில் வெளியே உட்கார்ந்து அவர் வெளியே போகும்போது நம்ம அவர்கிட்ட நம்ம பிச்சை கேட்கலாம், அவர் நமக்கு ஏதாவது தருவார். இல்லை ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இப்போ இருக்கிற மாதிரி மால்ஸில், சினிமா தியேட்டருக்கு வெளியில் இப்போ நிறைய மக்கள் இந்த இடத்துல வருவாங்க, இங்கே நம்ம போய் உட்காரலாம் கேட்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்காம பாருங்க, அவர் என்ன செய்தார், தேவாலயத்தின் வாசலில் அண்டையில் வந்து உட்காருகிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்தோ அறியாமலையோ அவர் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுது பாருங்க, அங்க ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் எழுந்து ஆண்டவரை துதித்து நடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எங்க உட்காருகிறோம்? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது சப்பானி ஆலயத்தை தெரிந்து கொண்டார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வாசம் செய்கிற ஆலயம் நீங்களும் நானும் தான். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் உட்காரும் பொழுதும், எழும்பும் பொழுதும், படுத்து கொள்ளும் பொழுதும், நம்ம தூங்கும் பொழுது கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை குலைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து சில பேரோட பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? தேவையற்ற காரியங்கள், ஊழியர்களை பற்றி பேசுகிற காரியங்கள், மற்ற வீடுகளில் நடக்கிற காரியங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் காக்கப்படுகிறதா? ஆண்டவருடைய பிரசன்னம் கெடுக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வாசல் அண்டையில வந்த சப்பானிக்கு அங்கு ஒரு ஆரோக்கியமும் சுகமும் ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சுகம் இல்லை, உறவுகள்ல ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு சுமூகமான உறவு முறைகள் இல்லை. ஏன்? ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை கெடுத்து நம்ம உட்கார்ந்து ஒருவேளை வீடுகளில் நீங்க இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி காத்து கொள்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சிம்பிளா நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாய் உட்காரும் பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம பேச்சில் நம்ம கோபப்பட்டு பேசுகிற வார்த்தை நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம கெடுத்து விடுகிறோம். நம்முடைய கோபத்தினால, நம்ம கோபப்பட்டு பேசின வார்த்தைகள், நம்ம பார்க்கிற படங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்து போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழக்காம ஹல்லேலூயா நம்ம உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு எப்படி போனது? ஒரு பக்கம் வச்சிருங்க. மீதம் இருக்கிற நாட்கள், இன்றைக்கு 10ஆம் தேதி, இன்னும் ஒரு 21 நாட்கள் இந்த மாதத்துல, 21 நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு புதிய ஆண்டை நம்ம துவங்க போகிறோம். அந்த ஆண்டுல நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவன் தெரிந்தோ தெரியாமலையோ அவன் எதிர்பார்ப்பு சுகம் இல்லை. அந்த சப்பானியோட எதிர்பார்ப்பு சுகமோ ஆரோக்கியமோ இல்லை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த அந்த சப்பானிக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் யோசிச்சிருப்பான், இப்படியே உட்கார்ந்து இப்படியே பிச்சை கேட்டு கிடைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் தவழ்ந்து, யாராவது என்னை தூக்கி கொண்டு போக மாட்டார்களா? யாராவது என்னை வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்களா? யாராவது என்னை வீட்டில இருந்து எங்கேயாவது பிச்சை கேட்க கொண்டு போக மாட்டார்களா அப்படின்னு அவனே ஒரு கட்டத்தை வரைந்து அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை தலை கீழாய், அவர் எண்ணி பார்க்காத அளவுக்கு, அவர் நினைத்து பார்க்காத அளவுக்கு, அவர் எதிர்பாராத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சப்பானியை போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய் நம்ம இருப்போமா? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதற்காக ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? ஆகாஷ் இப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கொள்ளுகிற ஆண்டவரே
ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இந்த இயர் எண்ட்ல ஆண்டவரே என்னை நான் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து பிரசன்னத்தை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவர் துக்கிக்கிற அளவுக்கு வார்த்தைகள் வந்திருந்தது உண்மைதான். நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறுபாடா இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம சீர்படுத்திக் கொள்ளலாமா? அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நான் நாடுகிறேன். ஹalleluya. சேர்ந்து ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பிரசன்னத்தை எப்பொழுதும் நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். சில நேரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசி, தேவையற்ற புறம் கூறுதலை நாங்கள் பேசி, குறைகளை பேசி உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நாங்கள் சில நேரத்தில் உம்மை விட்டு தூரம் போகிறோம். சில நேரத்தில் நாங்கள் உம்மை விட்டு வழி தவறி போகிறோம். இந்த மாலை வேளையில் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்து கொள்ளணும் அப்பா. எல்லா 24 மணி நேரமும், எல்லா சூழ்நிலையிலும், படுக்கைக்கு போனாலும், எழுந்து நடந்தாலும், வெளியே போனாலும், நாங்கள் வேலைக்கு சென்றாலும், படிக்க சென்றாலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் பயந்து நடக்கணும். எப்பொழுதுமே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர் என்ற பயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த நடுக்கம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற எங்களுக்குள்ள எப்பொழுதும் பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற அந்த நடுக்கம், அந்த பயம், உம்மையே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்திருக்கிற அந்த குணம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. அந்த சப்பானியை போல் நாங்களும் உம்முடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கணும். நாங்களும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வர எப்பொழுதுமே வாஞ்சிக்கிற ஒரு இதயத்தை உடையவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. பாருங்க, இந்த சப்பானி எதிர்பார்த்தது பிச்சை. ஒரு காசு, ஒரு 2 காசு 3 காசு தருவாங்க, அன்றைக்கு ஆகாரத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். அவர் வாழ்க்கையே மாற்றி விட்டார். ஹalleluya. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவரே, அந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து அது மலைகளை மெழுகு போல உருக வைக்குமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மலை போல பிரச்சனைகள் ஒருவேளை காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம காத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம என்ன சூழலையும் நம்ம அவரிடத்துல ஓடி செல்லும் பொழுது அவரே நமக்கு கண்மலையும் தேவனுமா இருப்பார். ஹalleluya. இந்த உட்கார்தலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10:39, பக்கம் 97. நான் வாசிக்கிறேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாளை குறித்து இந்த வசனங்கள். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹalleluya. 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். அங்க ஒரு சகோதரி மரியாள் என்ற சகோதரி, அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்து அருகே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா மார்த்தாளோ, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 40ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், அந்த வசனங்களை ஸ்கிரீன்ல போடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மார்த்தாள வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு சொல்லும் என்றாள். ஹalleluya. இந்த சகோதரி என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம். மரியாள் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மார்த்தாளுக்கோ பலவிதமான வேலைகள், அந்த
அந்த வேலைகளை செய்து மிகவும் வருத்தம். அதனால ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? 41ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, இன்றைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், சமைக்கணும், இந்த காரியத்தை பண்ணணும், இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேலைகளை செய்து 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 ஒரு பக்கம் வருத்தம், சரீரத்தில் வருத்தம், மன வருத்தம். நான் ஒருத்தி கடந்து நான் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், எனக்கு ஒருத்தரும் உதவி செய்யலை, ஒரு உதவி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? மார்த்தாள் கூட அப்படிதான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. நானே எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லலாம்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உன் தலை மேல ஏற்றி நீ வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து நீ உன்னையே நீ காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். ஆனா தேவையானது ஒன்றே. மார்த்தாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்ன? அவருடைய பாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வேலைகள் எல்லாம் செய்வதற்கு முன்பாக அவருடைய பாதத்துல உட்கார்ந்து விட்டு, ஆண்டவரே இந்த நாளுக்கான கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. நேற்றைய தினம் ஜெபித்து விட்டு அந்த கிருபையோட இன்றைக்கு நம்ம இந்த நாளுக்குரிய காரியங்கள் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, இவ்வளோ வேலையை நான் ஒருத்தி தனியா செய்யறேன், அதனால என்னால ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை நீங்க சொல்றீங்களா? சமீபத்துல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது இதுதான். அநேக நேரத்தில் நான் கூட நானே இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கே, அதை செய்ய வேண்டியது இருக்கே, இதை செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு நான் கலங்கும் போது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதலாவது நம்ம ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க, இந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலை, இவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படியெல்லாம் சொல்றதை விட்டுட்டு, ஆண்டவர் என் புருஷன், நீங்க ஒரு வேலை சொல்லலாம், என் புருஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, இதை செய்ய முடியல, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, என்னுடைய மனைவி எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, எங்க அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, இப்படி எல்லாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறத விட்டுட்டு முதல்ல ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் செய்ய எனக்கு பலன் கொடுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய பாதத்து அருகே உட்காருகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக இந்த கடைசி நாட்கள்ல ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நாங்க நிறைய நேரம், நிறைய நாட்கள் எங்களுடைய வேலைகள், அது செய்யணும், இது செய்யணும், இதை செய்யல, அதை செய்யல, இப்போ கிறிஸ்மஸ் தினங்கள் இதை வாங்கல, அதை வாங்கல, ஸ்டார் கட்டல, அதுக்கு ஒரு சண்டை வீட்டுல, ஒருவேளை இப்படியெல்லாம் நீங்க காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவையானது ஒன்றே, ஒன்று மாத்திரம் தேவை, அவருடைய பாதம். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம தேடும் பொழுது பிற்பாடு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நமக்கு தேவையான பலனை, கிருபையை, ஞானத்தை அவரே நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். எங்கள் வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக, எங்கள் குடும்ப காரியத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்றதற்கு முன்பாக, முதலாவது உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு, உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, அப்பா உம்மோடு பேசி உம்மை நாங்கள் துதித்து விட்டு எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்க்க போவோம். சொல்வீங்களா? ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலனை, கிருபைகளை கட்டளையிடுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பாதத்துல உட்காருகிறதே இல்லை. அந்த உட்காரலன்னா என்ன நடக்கும்? மார்த்தாளை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கவலை, சஞ்சலம், பாரம், கலக்கம் எல்லாமே நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது, என்னோட தாயார் கூட அப்படி தான் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணி 5 மணிக்கு எழும்பி முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க, நடந்து நடந்து ஜெபிப்பாங்க. அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பைபிளை வாசிப்பாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பைபிளை மட்டும் ஒரு நாள் நான் வாசிக்கலைன்னா
எனக்கு அப்படியே சோர்ந்து போயிடும், எனக்கு பலனே இருக்காது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அது உண்மை. ஆண்டவருடைய வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஒவ்வொரு காரியத்தை நம்ம மேற்கொள்வதற்கு முன்பாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களுக்கு தேவையான ஞானத்தை, கிருபையும் பலனையும் அவரே நமக்கு கட்டளையிடுவார். இன்னொரு காரியம் உட்காருதலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 48ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்திருக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆமே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். ஹalleluya. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது கண்டேன் என்று சொல்லும் பொழுது, பழங்காலத்துல யூதர்கள் அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பாங்களாம். வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து கொண்டு இருப்பாங்களாம். அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து வசனம் சொல்லுகிறது, நாத்தான்வேல் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே, நீ என்னுடைய வேதத்தை நீ தியானித்து கொண்டு இருக்கும் பொழுதே, என் வேதத்தின் வசனங்களை நீ உட்கொண்டு இருந்திருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஹalleluya. என் கண்கள் உன்னை கண்டது. அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வை தானாய் நம்மேல் திருப்பப்படும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன? அவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க, அவங்க என்கிட்ட பேசல, அவங்க என்னிடத்துல விசாரிக்கல, யாருமே என்னை விசாரிக்கல, என்னை யாருமே கண்டு கொள்ளுகிறது இல்ல, என்ன சாப்பிட்டியான கேட்கறதற்கு ஒருத்தர் இல்லை. ஆனா ஆண்டவருடைய கண்கள் பாருங்க, சர்வ வல்லவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கும். எப்பொழுது தெரியுமா? நம்ம இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது. ஹalleluya, ஹalleluya. அவர் ஒரு பார்வை பார்த்துட்டா போதுமே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் ஒரு நொடியில மாற்றிடுவார். ஆனா இன்னைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கிறதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. அந்த இருதயத்தை சலிப்படைய செய்திருக்கிறான் பிசாசு. ஏன்? ஆண்டவருடைய பார்வை நம்மேல் திருப்பப்பட்டுருமே, நம்முடைய வாழ்க்கை மாறிடுமே, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்திடுவோமே. அதை அறிந்த பிசாசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வாசிப்பு, இந்த வேத தியானத்தை அறவே குறைத்து விட்டான். நீங்க யோசித்து பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல எவ்வளோ ஆசையா இந்த வேதத்தை நம்ம வாசித்திருப்போம். தமிழ்ல என்ன போட்டிருக்கு, ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு, ஆம்பிளிஃபைட்ல என்ன போட்டிருக்கு, அதுல என்ன போட்டிருக்கு, இதுல என்ன போட்டிருக்குன்னு வேதத்தை நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம தியானித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? ஆசையோடு வாசிக்கிறோமா? வேதத்தை நேசமோடு வாசிக்கிறோமா? இல்லையே. அங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நாத்தான்வேலை கண்டது. ஆண்டவருடைய தயவுள்ள கண்கள். ஹalleluya. ஆண்டவருடைய தயவு உங்க மேல இருக்கணுமா? வேதத்தோடு உட்காருங்கள். ஹalleluya. ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய தயவு உங்கள் குடும்பத்தின் மேல, உங்க வீட்டின் மேல வேணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க? வேதத்தை வாசிக்காமல் தன் செவிகளை வேதத்துக்கு மூடிக்கொண்டு ஜெபிக்கிறோடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம எவ்வளவு அதிகமாய் வாசிக்கணும் வேதத்தை, நம் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்து விட்டால் எங்கே நாம் போவோம்? இன்றைக்கு நம்ம அதிகமாய் ஆண்டவரிடத்துல திரும்புவோம். ஆண்டவரே, நான் நிறைய நேரம் உட்காருகிறோம், சும்மா உட்காருகிறோம், போனை தூக்கி வச்சுட்டு சும்மா உட்காருகிறோம். அந்த சும்மா என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறீங்க? சும்மா தான் இருக்கிறேன். எத்தனை முறை அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். இனிமேல் சும்மா இருக்கேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக நான் வேதத்தை தியானிக்கிறேன் என்ற வார்த்தையை நம் வாய்களில் இருந்து புறப்படுவதாக. ஹalleluya. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோடு செலவிடுகிறோம். இன்னைக்கு நான் இந்த பிரேயர் அட்டென்ட் பண்ணிட்டேன், ஜூம் பிரேயர் அட்டென்ட் பண்ணிட்டேன்,
காலையில் இந்த ஆவியானவரோடு நான் கேட்டுட்டேன், இதனால நான் பெட்டர் ஆயிட்டேன், அப்படிப்பட்ட சுயநீதியை நம்ம குப்பையில் தள்ளி போட்டுட்டு இன்னும் ஆண்டவரோடு இணைய ஹல்லேலூயா இந்த நாட்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். சில நேரம் நிறைய பேருக்கு நம்ம திருந்துவதற்கோ ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி சேர்வதற்கோ வாய்ப்பே இல்லாமல் போயிருது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் உங்க காதுல தொனிக்கும்படி செய்திருக்கிறாரே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மற்றவங்களோட பெட்டர், நான் நிறைய எனக்கு வேதம் தெரியும், நான் நிறைய ஜெபிக்கிறேன், நான் நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றேன், நான் அவங்களோட பெட்டர், நான் நிறைய நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்த நாட்கள் போதும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பரிசுத்தம். நான் உட்கார்ந்தாலும் ஹல்லேலூயா, எழுந்தாலும் நடந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடையவர்களாய் நம்ம இன்றைக்கு இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பாத தருகே உட்காருகிற அனுபவம், உம்முடைய வேதத்தை ஆண்டவரை தியானித்து உட்காருகிற அனுபவம், ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை காத்து கொண்டு இருக்கிற அனுபவம், ஆண்டவரை சாதாரண உட்காருதலை குறித்து எங்களோடு இன்னைக்கு இடைப்பட்டீரே. உட்காருகிறது என்றால் ஆண்டவரை நம்ம டெய்லி நம்ம உட்காருகிறோம், எழும்புகிறோம். ஆனா அதுலயும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பரிசுத்தம், இன்னும் ஆண்டவரே உம்மோடு இணைய, உம்மிடத்துல கிட்டி சேருகிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. இந்த 21 நாட்களும் ஆண்டவரே வருகிற புத்தாண்டிலும் உமக்கு பிரியமான வாழ்க்கை, உமக்கு பிரியமான நடைகள், உம்முடைய பிரியமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.